லவ் அன்டாங்கிள்டு மூவியோட ஃபைனல் பார்ட்டில் ஹீரோயின் ஸ்கூல்லேருந்து ட்ரிப்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஹயான் வந்த அந்த பஸ்ஸில் ஏறி ஹயான் உட்கார இடத்துல இவங்க ஸ்டார்ஸால் ப்ரிப்பேர் பண்ண ஜாரை வச்சுட்றா. ட்ரிப்க்கு போன இடத்துல நம்ம ஹீரோயின் கேங் மட்டும் தனியாக வந்து ஹீரோயின் ஹயான்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறதால அதுக்கு டெக்கரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான், அவன் எப்படியோ பேசி ஹயானை ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுறான். இங்கேருந்து நீயே போன்னு சொல்லி ஹயானை அனுப்பி விடுறான். ஹயானும் வந்துட்டுருக்கான். அங்கே இருக்கிற செட்டிங்கையும் ஹீரோயினையும் பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சுது இங்கே என்ன நடக்குதுன்னு. ஹயான் கிட்ட இந்த லைட்டெல்லாம் யார் மாட்டினான்னு தெரில, நான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஹயானை சிரிச்சுட்டு ஆமாம் அழகாக இருக்குன்றான். ஹயான் ஹீரோயின் கிட்ட நீ தானே என்னோட இடத்துல அந்த ஜாரை வச்சதுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அந்த ஜாரோட பாட்டமில் உங்கள் அப்பாவோட பேர் எழுதி இருந்தது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான். இங்கே ஹீரோ பாவம் அதுக்கு மேலே அவனால் அங்கே நிற்க முடியல, பாவமாக அங்கே வந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் அதை நோட் பண்ணுறா. ஹயானும் ஹீரோயினும் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தூரத்தில் இருக்கிறதுனால ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்கல. ஹீரோயின் ஹயான் கிட்ட எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. ஹயானும் அது யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு அவன் மேலே ஜெலஸாக இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் தன்னை தான் பிடிச்சிருக்குன்ற விஷயம் தெரியாமல் ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ரெண்டு பேரும் ஸ்டோரேஜ் ரூமில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீ ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு கேட்க, ஹீரோவும் என்ன நடந்ததுன்னு கேட்குறான். ஹீரோயினும் நான் அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணலை, இப்போதைக்கு நான் என் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே தான் ஹீரோவோட முகத்தில் சிரிப்பே வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கப்போ ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுறா. ஹீரோவும் எனக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே வந்துடுறான். ரெண்டு பேரும் அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண பீச் கிட்ட வந்திருக்காங்க. அங்கே வச்சு ஹீரோ அவனோட லவ்வை ஹீரோயின்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் எதுவும் சொல்லலை, வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கா. ஹீரோவே ஹீரோயினை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறான். அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் வெக்கமாக வந்துட்டு இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஏதோ மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே பக்கத்துல இருக்க டெலிஃபோன்ல இருந்து ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நான் உடனே சியோலுக்கு போய் ஆகணும்னு சொல்றான். ஹீரோ சியோல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அங்க ஹீரோவோட அம்மா முகமெல்லாம் காயமோட அட்மிட் ஆயிருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட அப்பா தான். அந்த ஆளு சரியான சைக்கோ. ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு அபியூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் இவங்க தனியா வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அந்த ஆள் ஹீரோட்ட வந்து ஒழுங்கா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாருங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். ஹீரோ சியோலுக்கு போய் கொஞ்ச நாள் ஆயிடுது. அவன்கிட்ட வந்து காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. ஸோ அவனை தேடி ஹீரோயின் சியோலுக்கு வந்துடுறா. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சித்தி நம்மளை அமெரிக்காவுக்கு வர சொன்னாங்க, ஆனால் எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இந்த கான்வர்சேஷனை ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோ தனக்காக தான் யோசிக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வாய்ஸ் மெசேஜில் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோக்கு அனுப்பி விட்டுறா. அப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுது. ஹீரோயினை தேடி வந்திருக்கான். ஹீரோயின் நான் அன்னைக்கு அந்த மெசேஜில் சொன்னது பொய்ன்னு சொல்ல ஹீரோ எனக்கு தெரியுன்றான். கடைசியாக ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க.